நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுறதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் அதை வந்து ஃபோர் ஸ்டோக் 2 ஸ்டோக். அதாவது இது என்ன சொல்லி சொன்னால் பஜாஜ் ஆட்டோ வந்து 4 ஸ்டோக்னு சொல்லி அதில் எழுதி ஒட்டி இருந்தது. அதே மாதிரி டிவிஎஸில் போய்க்கங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நான் கேட்க அந்த அக்கா சொல்கிறோம் இது வந்து 4 ஸ்டோக் இன்ஜின்ட்டு. 4 ஸ்டோக் இன்ஜின். ஓகே 4 ஸ்டோக் இன்ஜின் ஒட்டி வந்துடும். 4 ஸ்டோக் தான் வருது, 2 ஸ்டோக் வர்றது. எனக்கு ஒரு விஷயம் அப்போ தான் அவங்களை சொன்னால் 2 ஸ்டோக் 4 ஸ்டோக் கொண்டு ஆட்டோவில் 2 விஷயம் இருக்குது. அதாவது 4 ஸ்டோக் ஆட்டோவை விட 2 ஸ்டோக் ஆட்டோ ஒயில் கலந்து, பெட்ரோலோட ஒயில் கலந்து வாகனத்துக்கு யாராவது விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வாகனம் வந்து 2 ஸ்டோக் வாகனம். 4 ஸ்டோக் வாகனத்துக்கு என்ன சொன்னால் ஒயில் தனியாக விடுவினோம், பெட்ரோல் வந்து தனியாக விடுறது. ஒயிலுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்குது. பெட்ரோல் வந்து வளமையாக பெட்ரோல் டேங்கில் அடித்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 2 ஸ்டோக்கில் வந்து பெட்ரோலும் ஒயிலும் வந்து ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அது வந்து வளமையாக பெட்ரோல் விடுற இடத்தால விடுவினோம். இப்போ இது ஒரு ஏன் ஸ்பெக்காக சொல்கிறான்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஏன் வந்தேன்னு சொன்னால் 2 ஸ்டோக் வந்து இலங்கை நடைமுறையில் வந்து அதாவது ஆட்டோவில் வந்து அது நிப்பாடி நிறைய காலம் ஆகிட்டு. 2 ஸ்டோக் ஆட்டோ புதுசாக வர்றதில்லை. 2 ஸ்டோக் இன்ஜின் வருது எப்படின்னு சொன்னால் இந்த ஃபிஷர்மிஸ்ட் இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து அந்த போட்டில் வந்து யூஸ் பண்ணிடலாம் இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து 2 ஸ்டோக். அதுக்கு வந்து பாருங்க மண்ணெண்ணையோட ஒயிலை கலப்பாங்க, இல்லை பெட்ரோலோட ஒயிலை கலந்து விடுவாங்க. அந்த இது வந்து 2 ஸ்டோக் இன்ஜினில் இப்போ வேலை செய்யணுன்றது. மற்றபடி பழைய ஸ்கூட்டர்கள் அதுகளில் தான் இந்த 2 ஸ்டோக் வந்து இந்த ஆட்டோ, பழைய ஸ்கூட்டர், பழைய மோட்டர் பைக் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் கலந்து வர பைக்குகள் இருக்கும். அது வந்து பழைய கன்செப்ட். அதில் நிறைய பிழைகள் இருக்குது. அது வந்து சூழலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி 2 ஸ்டோக்கை வந்து நிப்பாட்டிட்டாங்க. புதுசாக இங்கே வேற பண்ணுறது இல்லை. இந்த 2 ஸ்டோக்குக்கு அடுத்ததை கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது இதில் இருக்க நிறைய குறைகளை வந்து இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிற முகமாக கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த 4 ஸ்டோக் இன்ஜின். இந்த 4 ஸ்டோக் இன்ஜினை பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ வந்து நான் இந்த ஃபோனில் இருந்து நான் காட்டுறேன்னு சொன்னால் இந்த 4 ஸ்டோக் இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, இந்த 4 ஸ்டோக் இன்ஜின் சிலிண்டர் எப்படி இருக்குன்ற விஷயங்களை வந்து நான் இதில் காட்டுறேன். அப்படி காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து எது நன்மைன்னு சொல்லி சொன்னால் 4 ஸ்டோக் இன்ஜினை விட 2 ஸ்டோக் இன்ஜின் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் குறைஞ்ச நேரத்தில், அதாவது வந்து அதோட சுழற்சி அடிப்படையில் அது வந்து 4 ஸ்டோக் செய்கிற வேலையை 2 ஸ்டோக் வந்து 2 தடவையில், அதாவது இங்கே 4 ஸ்டோக்கில் வந்து 4 தடவைகள் ஒரு வேலை நடக்கும். அந்த வேலை வந்து இங்கே 2 தடவையிலேயே இந்த 4 வேலையை நடைபெற்று அந்த பவர் வந்து பிறப்பிக்கப்படும். அப்போ பவர் பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் 4 ஸ்டோக்குன்ற பவரை விட 2 ஸ்டோக்குன்ற இன்ஜின் பவர் வந்து இப்போ யாராவது ஓடேக்க 2 ஸ்டோக்கை விட 4 ஸ்டோக் நல்லா இருக்குன்னு சொல்லுவினோம். ஆனால் அது இன்ஜின்லேருந்து பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி வந்து 4 ஸ்டோக்குன்ற அளவை விட 2 ஸ்டோக்குன்ற அளவு வந்து பயங்கர கூடவே இருக்கும்.